வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, உன்னுடைய முத்தான வேண்டுதலை இந்த மாதுளையை தொட்டு நீ பதிவிட்டிருக்கிறாய் அல்லவா? இதோ உனக்கான முத்து முத்தான என் வார்த்தைகளை கேள். இன்று உன் வீடு தேடி நான் வருவேன். உன் தேவைகளை நிறைவேற்றுவேன். இது நீ வணங்கும் தெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு. உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை. சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கின்றது. இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது. அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது. கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான். இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது. அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே. அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள். நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. பயப்படாதே. நீ என்னை மறக்கவில்லை. என்னை உன்னால் மறக்கவும் முடியாது. என் பிள்ளையே, நீதான் என் உயிர். நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை. பிறகு ஏன் இந்த வீண் கவலை? மனதை அமைதியாக்கி கொண்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கு. உழைத்து செயல்படு. அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே. அது என் பொறுப்பு. ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே, நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான். அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் என் அருளும் அன்பும் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாவேன். அவனுக்கு நான் உணர வைப்பேன். அவனது கடனை தீர்ப்பேன். என் தங்கமே, வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலத்தான் உன் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான். அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும். அதில் இது எதற்கு, நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும். அப்படிப்பட்ட தருணங்கள் நிறைய வரலாம். அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம். பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக மட்டுமே போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் நான் உனக்கான பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தையே. தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு. விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது. இதை நீ உணர்ந்தாலே போதும் என் குழந்தையே. உன் மனம் நிச்சயம் சீராகும். வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு நடக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும். நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம். ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் இங்கு யாரும் தேடுவது இல்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை எப்போதோ வென்றிருக்கலாம். காரணம், அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அது அமையும். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். அதே போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதை பார். உன் பாதையின் அழகை சொல்ல நீ வார்த்தைகளை தேடுவாய்.
உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைப்பிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் குழந்தையே. நீ ஜெயமாக நிம்மதியோடு நன்றாக வாழப்போகிறாய். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன். ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை நான் சுமக்கின்றேன். வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சி வருகின்றேன். நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன். உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாக இரு என் குழந்தையே. ஏனென்றால் மௌனம்தான் சிறந்தது. நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை விரைவில் தட்டப்போகிறது. நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே. நிச்சயம் அது நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய். வருந்தாதே. உன் நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு, உனக்கு இல்லை. உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண்கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமையை செய். ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள். கவலைகளையெல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும். உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். உன் நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகிறேன். எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் மனமானது தள்ளாடிக்கொண்டு இருக்கிறது. கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறாய். என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய். நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து, கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கின்றாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது குழந்தையே. இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும். உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது. நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி நான் செய்வேன். இனி எதற்காகவும் கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே. உன் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடக்கின்றன. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய். இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும்.